இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மையில் நேர்காணல் ஒன்றில் நடிகர் சிவகுமாரும் நடிகை ராதிகாவும் பங்கேற்றனர். அப்போது நடிகர் சூர்யாவின் காதல் மற்றும் திருமணம் குறித்து அவர்கள் இருவரும் பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உயிரிலே கலந்தது திரைப்படத்தில் சூர்யா நடித்த போது அவர் யாரிடமும் பேசாமல் அதிகம் வெட்கப்படுவார் என கூறிய ராதிகா, நான் தான் சூர்யாவிடம் சொன்னேன், இப்படி இருக்கக்கூடாது சூர்யா, நல்லா சிரிச்சு பேசணும், ஹீரோயின் ஜோதிகா கிட்ட நல்லா பேசு சூர்யா என சொன்னேன் என சிரித்தபடி கூறினார். அப்போது பக்கத்தில் இருந்த சிவகுமார், அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச அயோக்கிய பெண் இவங்க தாங்க, சூர்யா சிவனேன்னு இருந்திருப்பான், பேசு பேசுன்னு ஊசி பெத்தி விட்டு இப்ப பாருங்க என சொன்னவுடன் அரங்கமே சிரித்தது. சூர்யா நடித்த படங்களில் அவர் கதாநாயகியோடு நெருக்கமாக இருந்த மாதிரி காட்சிகள் வந்தது இல்லை. ஆனால் நான் எத்தனை ஹீரோயின் மீது ரோல் ஆனேன் என்று எனக்கே தெரியாது, அந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன் என சிவகுமார் சூர்யாவை பாராட்டினார். அப்போது பேசிய ராதிகா, தான் சித்தி சீரியலில் நடித்துக் கொண்டிருந்த போது சூர்யாவும் ஜோதிகாவும் தீவிரமாக காதலித்து வந்தார்கள். அப்போது சிவகுமார் அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது என ஸ்ட்ரிக்டாக சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னதாகவும், விடுங்க அண்ணா என நான் சூர்யாவுக்கு சப்போர்ட் செய்ததாகவும் கூறினார். சூர்யா தனக்கு போன் செய்து, அக்கா அப்பா என்ன சொல்றாங்க என கேட்டார். அதற்கு, அவர்தான் பாட்டு பாடிட்டே இருக்காரே என்று நான் சொல்வேன். ஆனால் ஒரு விஷயம், சூர்யா தனது காதலில் விடாப்படியாக நின்றார் என ராதிகா தெரிவித்தார். எனது மகன் 4 வருடங்களாக ஜோதிகாவை காதலித்தான். நான் நடித்த 150 படங்களில் காதலித்து திருமணம் செய்வது போல நடித்திருப்பேன். அப்போதெல்லாம் உங்க சொத்தை நம்பி நான் கல்யாணம் பண்ணல, உங்க உழைப்ப நம்பித்தான் கல்யாணம் பண்ண என டயலாக் எல்லாம் பேசி 150 படங்கள் நடித்தவன் எப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றப்போ வேண்டான்னு சொல்ல முடியும்? அதனால அமைதி ஆயிட்டேன். எனது மனைவி ஆரம்பத்தில் சம்மதிக்கவில்லை என்றாலும் பின்னர் மனம் மாறிவிட்டார் என சிவகுமார் தெரிவித்தார். சூர்யாவும் திருமணம் என்று நடந்தால் அது ஜோதிகாவுடன் மட்டும்தான் என்று உறுதியாக நின்று விட்டான். அதனால் இது உண்மையான கேஸ் தான் போல என நினைத்து சல்யூட் அடித்து சம்மதம் தெரிவித்தேன் என்றும் சிவகுமார் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.